அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அனைவருக்கும் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. வயதில் மூத்தவர்களுக்கும் என்னுடைய வயதில் இருப்ப அந்நியர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோகமா இருக்கிறீங்களே, டைம் பத்தாக போதில்ல. அல்லேலூயா. உண்மையாகவே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்னையர்கள் தினம் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம அன்னையர்களை குறித்து பேசலாம். வேதாகமத்தில் இருக்கிற அன்னையர்கள், தாய்மார்கள், பெண்கள், அவங்கள குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 22 பேர் எடுத்து வச்சிருக்கிறேன். நேரம் அனுமதித்தா 22 பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. 22 அவள் ஆச்சரியம் படுறீங்க பாருங்க. ஆமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம். இயேசுவே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கு என்று கிருபை செய்யும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. இந்த பாட்டை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கிஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை தாங்குவதும் ஏந்துவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை தாங்குவதும் ஏங்குவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க புத்தி உள்ளவர்களா இல்லாதவர்களா? ஒருத்தர் தான் சொல்றாங்களே. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க? எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருக்கிறாங்க. வீட்டு காரியத்திலும் சரி, இல்ல வெளியில அவங்க பார்க்கிற காரியங்களோ, இல்ல அவங்ககிட்ட நடைமுறையில் இருக்கிற காரியங்களும் புத்தினமாய் நடந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 கன்னிகைகளை குறித்து போட்டிருக்கிறோம். அதுல 5 பேர் என்ன பண்றாங்க? புத்தி உள்ள ஆயத்தமா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்ன எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க, எல்லாம் ரெடியே வச்சிருக்கிறாங்க. மீதி 5 பேர் என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. மீதி 5 பேர் என்ன பண்றாங்க? தூங்கிட்டாங்க. ரெஸ்ட் இன்னும் இருக்கு டைம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 19:13 படிங்க. 19:13. நீதிமொழிகள் 19:13. துக்கம், மனைவிகள் சண்டைகள். 5 மணிக்கு வீட்டுக்காருக்கு ஆபீஸ் முடியுதுன்னு சொன்னா அவர் 9 மணிக்கு வராருன்னு சொன்னா காரணம் ஏன்? அல்லேலூயா. வீட்டுக்காருக்கு எத்தனை மணிக்கு முடியுங்க? 5 மணிக்கு முடிஞ்சிடும் வேலை. ஆனா அவர் வீட்டுக்கு 9:30-10 மணிக்கு வருவார். காரணம் ஏன்? ஆமா, நம்ம புத்தி இல்லாம நடந்துக்கிறாங்க பாருங்க. வீட்டுக்காரங்க அப்பதான் வருவாங்க. வேலையில நடக்கிற விஷயங்கள் வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும். நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சேர்ல உட்காந்து வேலை சொல்ற வேலை நமக்கு கிடையாது. நம்ம போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம். வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு மனைவி என்ன பண்ணுங்க? யார் சொன்னது? உனக்கு அந்த இப்ப அந்த கேட்டகரி இல்லை உனக்கு. ஆமா, எப்படி வர வைக்கணும்னா, நீங்க அன்பா வர வைக்கலாம் கூட பரவாயில்ல, ரொம்ப இழுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா வராது எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதுங்க? முதல்ல விசாரிக்கணும். அவர் வரும்போது அவருடைய முகத்தை பார்த்து என்ன பண்ணும்? ஒரு மனைவி என்ன பண்ணும்? புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கணவன் எப்படி வந்திருக்கிறாரு, என்ன நடந்திருக்குமோ. சில பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லுவாங்க இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு. ஆனா வந்து அதை கூட என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதே 14 படிங்க. 14. பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் யார் கொடுக்கிற ஈவுங்க? கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அல்லேலூயா. நீங்க யாருடைய ஈவு? பெண்கள்லாம் யாருடைய ஈவுமா? கர்த்தருடைய ஈவு. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஒரு கிஃப்டோ இல்ல ஒரு காரியங்களும் அது வேஸ்டா போகாது, நமக்கு பயன்படாம இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம், சூப்பர் வசனம் தெரியுங்களா? அதே நீதிமொழி 21:9 வாசிங்க. 21:9. சண்டை காரியோட ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறத பார்க்கலாம். ஒரு மூலையில எங்கன்னா நான் போய் வாய முடி என்ன பண்றேன்? உட்கார்ந்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 25-24 அதே வசனம் திருப்பி 21:19 வாசிங்க. இன்னும் ஒரு படி மேல 19. சண்டைக்காரியும் கோபக்காரியும். அல்லேலூயா. போதும். முதல்ல இந்த வார்த்தைகளை சொல்றது யாரு சொன்னா? சாலமோன். யாருங்க? சாலமோன். அவருக்கு மனைவிகள் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமே 1000 பேரும். 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். செட்டப் 300 பேர். அப்படி சொன்னாதான் புரியுது. ஆமா. அப்போ 1000 கணக்கு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க வராருன்னு சொன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவார்? அவரு வருவாராம். பாத்துக்கப்ப கணக்கு. அல்லேலூயா. அப்போ 1000 கல்யாணம் பண்ண ஒரு மனுஷன் எவ்வளவு வாழ்க்கையில அனுபவிச்சு எவ்வளவு அவங்கள புரிஞ்சு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி. நான் உங்களை தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க, பழமொழி. அல்லேலூயா. நான் உங்களை தப்பா பேசுறதுல உங்களை புகழ்ந்து பேசதான் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களை புகழ்ந்து பேச நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. அவரு அப்படி வார்த்தைகள் சொல்றாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க 31:10 படிங்க. நீதிமொழி 31:10. இதை எனக்கு யாருன்னா ஒரு ஆண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது. இது யாருன்னா ஒரு ஆண்கள் சைடுல யாருன்னா ஒருத்தர் படிங்க. கல்யாணம் ஆனவங்க பரவாயில்ல, கல்யாணம் ஆகாதவங்க கூட படிங்க. சுரேந்தர் படியா. நீதிமொழிகள் 31:10. நீதிமொழிகள் நல்லா நீங்க நல்லா காது கொடுத்து கேட்கணும். 31:10. குணசாலியான ஸ்திரியை நீயும் நானும் தான். அல்லேலூயா. பாஸ்டர் தான் உங்க கணவர்மார்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ, அது கேள்வி. அவர் என்ன கேட்கிறாரு? சாலமோன் கேட்கிறாரு பாருங்க, யாரு குணசாலி ஸ்திரீ யார் கண்டுபிடிக்க முடியும்? அல்லேலூயா. நான் 1000 கல்யாணம் பண்ணேங்க. நான் இல்ல, சாலமோனு 1000 கல்யாணம் பண்ணேன். ஆனா அவர் கேட்கிற கேள்வி, எப்படி, யார் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அதை 31:12 வாசிங்க. அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமை அல்ல என்ன பண்றாங்க, நன்மையை செய்கிறார். நீங்க நீதிமொழிகள் 18:22 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 18:22 எப்படி நன்மை செய்கிறாள் அப்படின்னு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் என்ன பண்றாருங்க? நன்மையானதுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில, அவருடைய காரியத்துல, எல்லா காரியத்திலும் என்ன பண்றாங்க? அவருக்கு நன்மையானது என்ன பண்றாருங்க? அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஆதியாகமம் தொடங்கி நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்துல ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி சொல்றதுக்கு பெண்களுக்கு உண்டு. மற்ற எந்த ஒரு மதத்திலயோ பெண்களை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. மற்ற எந்த விஷயங்களும் என்ன பண்ண மாட்டாங்க? முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பெண்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பா தாய்மார்கள். அல்லேலூயா. நீங்க முதல்ல இந்த உலகத்துல வந்த முதல் மனுஷி யாருன்னு சொன்னா ஏவாள். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனாலதான் என்ன பண்ண, சாப்பிட்டேன். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியா பதில் சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேனே, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, ஆண்டு அனுபவிச்சுக்குங்க. இந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் என்ன பண்ணாத, நீ கிட்ட கூட போவாத அப்படின்னு நான் சொன்னேனே. ஆனா அந்த நேரத்துல ஏவாள் என்ன பண்ணல, அவங்க சொன்னாங்க, நான் வஞ்சிக்கப்பட்டேன், நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏமாத்தப்பட்டேன். முதல்ல பைபிள் என்ன பண்றாங்க, ஒரு பெண்மணி வஞ்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 13:3-16 வாசிங்க. 3:16. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஸ்திரீயை நோக்கி ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல ஒரு சாபம் கொடுக்கிறார். ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறதுக்கு எதுக்குன்னு சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தவும் அதை ஆண்டுக்குள்ள என்ன பண்ணாருங்க, ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. அவனுக்கு ஏற்ற ஒரு துணை என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய விலா எலும்புல இருந்து என்ன பண்றாருங்க, ஒரு அவனுக்கு ஒரு மனைவி என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் சாபம் கொடுக்கணும், இவங்களை வெளியே தேத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்ணலங்க, அதை செய்யவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவங்க நடந்தது மாத்திரம் இல்லாம கூட சேர்ந்து அவங்க கணவரை என்ன பண்றாங்க, நீ சாப்பிடு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணு, சாப்பிடு. இன்னைக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்க சொன்னா மனைவி தான் கணவரா இருக்கிறாங்க, கணவர் தான் மனைவியா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப தவறு. வேதத்தின்படி அது ரொம்ப என்னதுங்க, தவறு. அதே நீங்க மேல வாசிச்சீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்துல ஆதாமுக்கு ஆண்டவர் சாபம் கொடுக்கிறாரு பாருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஏவாளை கொடுக்கும்போது அவன் உன்னை என்ன பண்ணுவானா, ஆண்டு கொள்வான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஆங்கில வேதாகமத்துல he will rule you அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்.
இன்னைக்கு கணவன் தான் குடும்பத்துக்கு எப்படி இருக்கணுங்க? தலையா இருக்கணும். மனைவி வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா பிரைம் மினிஸ்டர் யாரு வீட்டுக்கு? கணவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, குடும்ப காரியத்தை எல்லாம் நேர்த்தியா நடத்துறது அவங்க தான். குடும்ப காரியத்தை நேர்த்தியா நடத்துறது. வீட்டு கணவருடைய வேலை என்னன்னு சொன்னா, சம்பாரிச்சு வந்து கொடுப்பாங்க. அதை நேர்த்தியா நடத்துற காரியம் யாருக்கு தெரியும்னு சொன்னா, மனைவிமார்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விதத்துல நீங்க தான் எக்ஸ்பர்ட். எங்க கை எப்படியாப்பட்ட கை? ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கையெல்லாம் ஓட்ட கை இல்லைல்ல? ஆமா, நீங்க துணி எடுக்க போகும்போது போய் பார்க்கணும். அதெல்லாம் துணி எடுக்க போகும்போது அதெல்லாம் போய் பார்க்கணும், உங்களுக்கு கை எப்படி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நேர்த்தியா நடத்துவாங்க. ஆனா சில மனைவிமார்கள் வந்து நல்லாகிற கணவனை கூட மாத்திடுவாங்க. எப்படி மாத்துவாங்கன்னு சொன்னா, கோவப்படுத்தி அவரை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடாம டார்ச்சர் மேல டார்ச்சர். என்ன பண்றாங்க? இங்க உட்காரக்கூடாது, எழுந்துரு, இங்க வா, நீ அங்க போகாத, இங்க வா. இப்படி இருக்கும்போது கணவருக்கு என்ன தோணும்? சொல்லுங்களேன். கணவருக்கு என்னங்க தோணும்? என்ன மாதிரி சாப்பிட்டு கேரக்டர்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், லெப்ட் ரைட்டு தான் இல்ல, வீட்டுல லெப்ட் ரைட்டு தான். தேவையில்லாத பிரச்சனைகள். மனைவி மனைவியா இருக்கணும், கணவன் கணவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஏவா என்ன பண்றாங்க? ஆண்டுடைய வார்த்தைய மறந்துட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. பாருங்க, ரெண்டாவது இன்னொரு ஒரு பெண்மணியை பார்க்கணும்னு சொன்னா, இவங்க வந்து ரொம்ப வேதத்துல சொல்லல, இவங்களை குறிச்சும் சொல்லல, இவங்களை பத்தி ரொம்ப வசனமும் போடல. இருந்தாலும் நான் நேற்று யோசிக்கும் பொழுது, இவங்க ஒரு முக்கியமான அந்த ஒரு இடத்த இவங்க வகிக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, நோவாவுடைய மனைவி. யாருங்க? நோவா. ஆண்டவர் நோவா கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நீ வந்து இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப அநியாயம் பண்றானுங்க, இந்த ஊரை நான் அழிக்க போறேன், மழையினால என்ன பண்ண போறேன். யாரும் பார்த்தது கிடையாது மழை. அது வரைக்கும் மழைன்ற ஒரு நிகழ்ச்சி யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே நோவா என்ன பண்றாருங்க? அதை நம்புறாரு. ஏன்னா நோவா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாரு, அவர் விசுவாசிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அவங்க குடும்பம் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் இருக்கலாம், இல்ல அவன் குடும்பமே அப்படியே இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? ஆண்டவர் வாக்கு பண்றாரு, இது இவ்வளவு நீளத்துல நீ செய்யணும், இந்த கொப்பேர் மரத்துல தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருக்கு 3 ஆண் பிள்ளைங்க, அவங்களுக்கு கல்யாணம் இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நோவாவுடைய மனைவி எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைச்சு போயிருந்தாங்கன்னா, அந்த பேழையை அவர் சொன்னபடி என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவும் மழையை பார்த்தது கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? யோபு மனைவி மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க? ஓ, மழைன்றதே ஒண்ணு கிடையாது, யாரும் ஏதோ சொன்னா நீ குடி போதையில வளர்ற அப்படி என்ன பண்ணிருக்கோம்? கண்டிப்பா அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் என்ன பண்ணல, வேதத்துல போடல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் தரேன். நோவாவுடைய மனைவி பெயர் என்ன? நோவா அவங்களுடைய மனைவி பெயர் என்ன? நீங்க யோசிச்சு சொல்லுங்க, பைபிள பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடைசியா போகும்போது கண்டிப்பா சொல்லுங்க, நான் கிஃப்ட் தரேன், கண்டிப்பா தருவேன். சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, மோசேயினுடைய தாய் யெகோபோத். மோசேயினுடைய தாய். நீங்க யாத்திராகமம் என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் வாசிங்க. யெகோபோத் என்ற பெயர். மோசேயும் ஆரோனையும் மீரியம் மோசேயுடைய சகோதரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மோசேயுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு 5 பெண்மணிகள் யாருன்னு சொன்னா, முதல்ல மருத்துவச்சிகள். முதல்ல யாருங்க? அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்க பாருங்க. அந்த ஊர்ல அப்போ இருக்கிற இந்த பார்வன் ராஜா என்ன பண்றான்? ஒரு கடலை போடுறான். 2 வயசு வரையும் இருக்கிற ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணிடணும்? கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். பிறந்து
2 வயசு வரையும் இருக்கிற ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணிடணும், சாகடிச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, மருத்துவ கட்சிகளுக்கும் சொல்றாங்க, ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ண உடனே நீங்க சாவடிச்சிடுங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல பாருங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 17 வாசிங்க. 1:17 யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. மருத்துவச்சிகள் அந்த ராஜா போட்ட கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணலங்க, பயப்படல. ஆனா யாருக்கு பயந்தாங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க 20, 21 போயிட்டு வாட்ச் பாருங்க வீட்டுல. 21 மட்டும் வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசனுடைய வாழ்க்கையில நான் சொன்ன பாருங்க, 5 பெண்கள். முதல்ல மருத்துவச்சி, 2வது அவருடைய தாய். அவங்க அம்மா பேர் என்ன சொன்னேன், அவங்க அம்மா பேர் சொன்னேன். இப்போ சொன்னமா வசனத்தோட சொன்னேன். என்னாகமோ 26ஆம் அதிகாரம் 59வது வசனம். எகோபோத் அவங்க அம்மா பேர் என்னதுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே என்ன பண்ணுங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது மோசனுடைய தாய். மருத்துவச்சிகள் காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 2:2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்று அழகு உள்ளது என்று கண்டு எத்தனை மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க, அது முடியுமா? 3 மாசம் குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். குழந்தைய 3 மாசம் ஒளிச்சு வைக்கிற காரியம் முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். திடீர்னு குழந்தை அழுவும், திடீர்னு சவுண்டு கேட்கும். ஒருவேளை பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பெண்ணோட பிள்ளைய சாகடிச்சுட்டு இந்த பிள்ளை சவுண்டு கேட்டா அந்த பொம்பளைக்கு எப்படி இருந்திருக்கும்? என் பிள்ளையே சாவடிச்சிட்டாலே, இவங்க போய் சொல்லணும்னு போய் என்ன பண்ணுவாங்க, உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, இங்க உயிரோடு இருக்குது. ஏன்னா நம்ம ஜனங்களை ரொம்ப நல்ல ஜனங்க பாருங்க. அப்போ 3 மாசம் என்ன பண்றாங்க, பத்திரமா பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மாதம் தன்னுடைய கருவில பத்திரமாய் பாதுகாத்து, மறுபடியும் 3 மாதம் வெளியில என்ன பண்றாங்க, பத்திரமா, ரொம்ப பத்திரமா. பத்திரம் சொன்னா எப்படி, ஒரு ஈ எறும்பு கடிக்காம, எந்த நேரத்துல எந்த சோல்ஜர் வருவானோ, இல்ல எந்த அரண்மனைக்கு வீட்டுல இருந்து எவனா ஒருத்தன் வருவானோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வைக்கணும், குழந்தைய மறைச்சு வைக்கணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்றாங்க, அந்த தாய் செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண் அப்படின்னு சொன்னா வீரம் வராது. ஒரு தாயின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், ஒரு வீரம் வந்துடும். ஏன் தெரியுங்களா, என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும். ஒரு ஆண் ஒரு அப்பா இல்லாம பிள்ளை வளரலாம், ஆனா அம்மா இல்லாம வளருறது ரொம்ப தப்பு. அல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தாறுமாறா போயிடும். பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி ஆகிடுங்க, தாறுமாறா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழமொழி உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ ஜோதி ஆண்டி சங்கீதம் 32:8 சொல்ல போறாங்க. நல்லா சொல்றாங்க வசனம். யார் வளர்க்கறது இல்லைங்க, அன்னை வளர்க்கறது இல்லை. ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு, யாரை திட்டுவாங்க? உங்க அப்பா இப்படியா வளர்ப்பாரு உன்ன, அப்படியே திட்டுவாங்க. உங்க அம்மா இப்படியா வளர்த்தா உன்ன, அப்படித்தானே திட்டுவாங்க. நீங்க திட்டு வாங்கிருக்கீங்களா, வாங்கலையா? வாங்கிருக்கிறீங்க. அப்ப யாரு முன்னாடி சொல்றாங்க, அம்மாவை. யாருங்க, அம்மா. ஆமா, அவங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா கிட்ட எடுத்துன்னு போக மாட்டோம். நேரம் எங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவார் எங்க கிட்ட. இருந்தாலும் நான் எந்த விஷயத்த என்ன பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டா
எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன். எதா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட சொல்லி தான் என்ன பண்ணுவோம், எங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி நமக்கும் அப்பாவுக்கும் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. நம்ம சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும், அவங்க சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தாயும் தன் பிள்ளைகளை சாப விட மாட்டாங்க. இந்த ஒரு ஊரையே யூதர்களையே கொன்னு குவிச்சாங்க அடால்ஃப் ஹிட்லர். யூதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ரூம்ல மொத்தம் எத்தனை பேர் நிக்கலாம், இந்த ரூம்ல எத்தனை பேர் நிக்கலாம், ஒரு 100 பேர் நிக்கலாம் வச்சுங்களேன். இந்த ரூம்ல 2000 பேரை போட்டு அடைச்சிட்டு காத்து எதுவுமே இல்லாம ஒரு சின்ன ஓட்டையில விஷவாயு அனுப்பிச்சிருவானாம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளு. ஆனா அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது சொன்னாங்களா, என் பிள்ளை ஏதோ தெரியாம செய்யறான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, தெரியாம செய்யறான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவன் தாயுடைய உள்ளம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? அவ பண்றது பெரிய பாவம். ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, என் புள்ள தெரியாம செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மோசேயுடைய தாய் அப்படிதான் பாருங்க, ஞானமா நடந்துக்கிறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் 3வது வசனம் வாசிங்க. அதே 2:3. தண்ணியே உள்ள வராத மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிடுறாங்க. ஏன்னா பிள்ளைய எதுல வச்சு அனுப்புறாங்க, ஒரு நாணல் பெட்டியில வச்சு. இதுக்கு மேல என்னால ஒளிச்சிருக்க முடியல. பிள்ளை என்ன பண்ணலாம், இந்த தொட்டியில இந்த போட்டு இந்த நைல் நதியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி என்ன பண்றாங்க. அதுவும் கரெக்டா பாருங்க, அந்த பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கிற நேரத்தில் என்ன பண்றாங்க, அவங்க போட்டுடுறாங்க. போட்ட உடனே போவாம அவங்க உள்ளம் பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நின்று தூரத்துல நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த பெட்டி நேரம் எங்க போகுது, பார்வோன் குமாரத்தி குடிக்கிற இடத்துக்கு போகுது. போன உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய பாக்குறாங்க. அவங்க அப்பா தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு, 2 வயசு வரையும் குழந்தை இருக்கிறாரு, என்ன பண்ணும், கொலை பண்ணிடு. ஆனா இந்த நேரம் யார்கிட்ட போகுது, பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆசை. பார்த்த உடனே அந்த அம்மாக்கு ஒரே ஆசை. ஏன், குழந்தை எப்படி இருந்தது, என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழகுதாங்க, நான் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகா இருந்தது. பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. எடுத்து என்ன பண்ணு, இதை வளர்க்கறதுக்கு ஒரு பெண்ணை கூட்டுனுவான், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணை கூட்டுவான்னு சொல்லும் போது திருப்பி நேரம் எங்க வராங்க, மோசேயுடைய அம்மா கிட்டே வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி கனெக்ட் பண்ற தாய் பாசத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ற வரையும் விடவே மாட்டேன் நானு. அல்லேலூயா. எனக்கு 1 hour கொடுத்துருக்குறாங்க. ஆமா, 1 hour பேச போறேன். சாப்பாடு ரெடி ஆகுற வரையும், சாப்பாடு ரெடி ஆகுற வரையும் நான் பேசுவேன். அல்லேலூயா. 22 பேர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் நான் வேகமா போறேன். அல்லேலூயா. கரெக்டா என்ன பண்றாங்க, போறாங்க. மூணாவது இன்னொருத்தர் சொன்னேன், மோசேனுடைய சகோதரி. அவங்க பேர் என்ன சொன்னாங்க, மோசேயுடைய சகோதரி பேர் என்ன சொன்னேன், மீரியம். என்ன பேருங்க, மீரியம். இவங்க ஒரு தீர்க்கதரிசி. இந்த அம்மா யாருங்க, தீர்க்கதரிசி. மோசேக்கு விரோதமா ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த அம்மா கை காலம் எப்படி ஆகுது, வெண்குஷ்டம் வந்த மாதிரி ஆயிடுது. ஏன் சொன்னா, தேவ மனுஷனுக்கு விரோதமா நீ யாரா இருந்தாலும் சரி, நீ பேசும்போது அதோடைய தண்டனை கண்டிப்பா என்ன பண்ணும், அனுபவிச்சே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு ஊழியத்துல ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தவங்க. 5வது மோசேனுடைய மனைவி. மோசேயுடைய மனைவி பேர் என்ன சொன்னேன், மோசேயுடைய மனைவி பேர் சொன்னேன், சொல்லியா? மோசேயுடைய மனைவி பேர் சிப்போரா. மோசேயுடைய மனைவி பேர் நாங்க மறக்க கூடாது. எல்லாமே என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல கேட்ட நோவாவுடைய மனைவி பேர் சொல்றவங்களுக்கு நான் கிஃப்ட்னு சொன்னேன், அதை நான் மறக்கல. 3வது 4வது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அவங்க குழந்தை கேட்கல, முன்னாடியே ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ணுங்க கொடுங்க.
கொடுத்தீங்கன்னா அவனை என்ன பண்றேன், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் கடைசியா ஒரு வார்த்தை முடியும் பாருங்களேன். அந்த கடைசி வார்த்தை பொருத்தனை பண்ணினால். அல்லேலூயா. என்ன பண்றாங்க இன்னைக்கு தாய்மார்கள்? நிறைய பொருத்தனை பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஒருவேளை பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, உங்க பிள்ளைங்க சபைக்கு வர மாட்டாங்க, நீங்க சபைக்கு கூட்டு வரணும். பிள்ளைகள் என்ன பண்ண தாய்மாருங்க, பிள்ளைங்க சபைக்கு வந்து அடங்க மாட்டாங்க தான், அமங்கலம் பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது பிள்ளைகளுடைய குணம். அதை பிள்ளைங்களை அடிக்க உட்கார வைக்கிறது பெற்றோருடைய குணம். நிறைய பேர் வந்து சபையில வந்தவொடனே குழந்தைங்களை கொஞ்சுவாங்க, வீட்டுல கொஞ்சவே மாட்டாங்க. குழந்தைங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சவே மாட்டாங்க. சாப்பிட விடுவாங்க குழந்தைக்கு. ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டுமே குழந்தை, அவன் அழுதுனே இருந்தானே நசையா இருக்குது. இது என்ன வார்த்தை, சபைக்கு வந்த உடனே கொஞ்சுவாங்க, பாசம் ஓவர்ஃப்ளோ ஆகும் சபைக்கு வந்தவனு. ஏன் அப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை உங்க வார்த்தையில என்ன பண்ணக்கூடாது, வாயின் வார்த்தையில குறிப்பா தாய்மார்கள் சபிக்கவே கூடாது. குறிப்பா என்ன பண்ணக்கூடாதுங்க, தாய்மாருங்க செத்து தோழிதான் பாரு இது, அதுக்கா நீங்க பெத்தீங்க. அல்லேலூயா. நான் கேட்கிற காதல் இதெல்லாம். என் மனைவி என் பிள்ளைய திட்டப்போ நான் சொல்லுவேன், அந்த மாதிரி திட்டாத, அப்படிலாம் திட்டாது என் ஒய்ஃபு. இருந்தாலும் நான் கோபமா திட்டும் போது கூட அடிக்கும் என் ஒய்ஃபு என் பிள்ளைய. சொல்லுவேன், பிள்ளை அடிக்காத. ஏன்னா அவன் குழந்தை, எப்போ அடிக்கணும், எப்போ அவனை ஸ்டிக் பண்ணும், அப்ப பண்ணி. இப்ப அவனுக்கு என்ன தெரியும், அழாதனா அழாம நிக்க போறானா? இல்ல, நம்ம தான் சமாதானப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க வாயின் வார்த்தை ஒழுங்கா இருக்கணுங்க தாய்மார்களுக்கு. ஏன்னா நீங்க கொடுக்கிற வார்த்தை தான் அது உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதமும் மாறும், சாபமாவும் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்றாங்க. என்ன பொருத்தனை? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்கப்பா. உங்க ஊழியத்துக்கு என்ன பண்ற அவனை நான் விட்டுறேன். எங்க அப்பா கூட அப்படிதான் கேட்டார். அவருக்கு திருமணமாகி 3 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும்போது அவர் அப்படிதான் ஒரு பொருத்தனை பண்ணாராம், நான் ஊழியத்துக்கு விட்டுறேன் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு, செஞ்சாரு. ஆனா ஆரம்பத்துல என் பாதை அப்படி கிடையாது. ஆரம்பத்துல என் பாதை என்ன கிடையாதுங்க, கிடையாது. எனக்கு ரொம்ப அப்பெல்லாம் ஆசை என்னன்னு சொன்னா, நான் போலீஸ் ஆயிடணும் எப்படின்னா அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பா சொல்லப்பா, நான் உனக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன்ப்பா, போலீஸ் ஆனா நீ ஊழியம் செய்ய முடியாது, வேணாம் அப்படின்னு சொன்னார். நான் அட்வொகேட்டுக்கு படிக்கிறேன்ப்பா, வேணாப்பா, நிறைய பொய் சொல்லணும்ப்பா அப்படின்னாரு. நிறைய ஒரு பழமொழி இருக்கு, லாயர் இஸ் ஏ லையர் அப்படின்வாங்க. நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், வேணாம், அதுலயும் உனக்கு ரெஸ்ட் இருக்காது, ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னாரு. சரிப்பா, நான் வெளியூருக்குன்னா போய் என்ன பண்றேன், சரியான காலேஜில் சேர்ந்தேன். +2 முடிச்சு சரியான காலேஜ், பெரிய பணக்கார காலேஜில் சேர்ந்தேன். படிக்கும் போதே சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிற காலேஜ். நான் அதில் சேர்ந்துறேன் டாடி, போய் படிக்கிறேன். எங்கள் அப்பா வேணாம் வேணாங்கன்னாரு. நான் சேருவேன், படிப்பேன் அப்படின்னு 3 மாதம் கூட போல காலேஜுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா எதெல்லாம் தடை பண்ணாரோ எனக்கு அப்போ அப்படியே ஒரு மாதிரி பிடிக்காம இருந்தது. ஆனால் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், நான் சூஸ் பண்ண காரியம் எல்லாம் வீணான காரியம். நான் சூஸ் பண்ண காரியம் எல்லாம் என்னதுங்க, வீணான காரியம். சே, அப்பதான் யோசிப்பேன், நம்ம லைஃப்பை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம், டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, என்னை தொட்டாரு, நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா இந்த அம்மா ஒரு காரியம் பண்றது என்ன தெரியுங்களா, அந்நாள் நீங்க வாசிங்கள 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 22. அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு போதும். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க போங்க, நான் இப்ப வரல. ஏன்னா நான் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறேன். குழந்தை பால் மறக்கிற வரையும் நான் என்ன பண்றேன், நான் வராம இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அடுத்த வசனம் 23ல ஒரு வசனம் அழகா சொல்ல பாருங்களேன், வாசிங்களேன். 23. அவளை நோக்கி போதும். அல்லேலூயா.
நீ உன் இஷ்டம்படி செய்யுமா. கணவர் என்ன பண்றாருங்க, அழகா சொல்றாரு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய். உங்க கணவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரணும்னு வச்சுங்களேன். நீங்க எது சொன்னாலும் உங்க கணவர் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ உன் இஷ்டமா செய்யுமா அப்படின்னு செய்யணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதே 10ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு ஆன்சர் அதுதான். 10ஆம் வசனம் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது போதும். அல்லேலூயா. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க? ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும், தாய்மாருடைய வாழ்க்கையில. காரணம், உங்க பிள்ளைகளுக்காகவும், ஒருவேளை ரட்சிக்கப்படாம உங்க கணவனாரோ, இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஆண்கள் சைடுல கம்மியாகிறாங்க. ஏன் கம்மியா இருக்கிறாங்க? நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டின்னு வரணும். மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும். நீங்க கூட்டிட்டு வரும்போதுதான் வர வர ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க, அவங்களே பிக்கப் ஆயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ரொம்ப பஸ் எல்லாம் பிடிச்சி வரணும்னு கஷ்டம் இல்ல, அந்த கஷ்டம்லாம் இல்லைல்ல. 2 பஸ் உங்களுக்கு மாறி வரணுமா? இல்ல, அழகா கையை பிடிச்சி நடந்து வந்துருங்க, அந்த உட்கார வைங்க சபையில. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப மனக்கசந்து பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. அடுத்து 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 அப்புறம் வசனம் சொல்லுது, அவன் முகம் துக்க முகமா இருக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாம் செஞ்சிட்டாங்க. அடுத்த 24 வாசிங்க. பின்பு 27 வாசிங்களேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்களுடைய ஜெபத்தை காட்டிலும், அவங்களுடைய கண்ணீரை காட்டிலும் தாய்மார்களுடைய கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்க உங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பொறுக்க மாட்டார். உடனே உங்க பெட்டிஷனுக்கு உடனே பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நான் அநேக நாள் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன்னு, இன்னும் நடக்கலையே, நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், ஆமா, அவர் செய்யற அற்புதத்தை, அவர் செய்யற மகிமை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. 26ஆம் வசனம் வாசிங்க. 26. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, ஏலிய பார்த்து சொல்றாங்க. ஏலிக்கு ஞாபகமே இல்ல. யாருமா நீ அப்படின்னு கேட்கிறாரு. எங்க என்ன மறந்துட்டீங்களா? பிள்ளை பாக்கியத்துக்காக நான் வந்து அழுதனே, ஞாபகம் இருக்கா? என்ன நான் விண்ணப்பம் பண்ணி அழுதனே, அந்த ஸ்திரீ நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அன்னைக்கு ஜெபிக்கும் போது ஏலிக்கு எப்படி தெரிஞ்சது அண்ணா ஜெபிச்சது? அவ குடிச்சிட்டு ஏதோ வெறியா இருக்கிறா அப்படின்னா ஏலியுடைய பார்வை இருந்தது. ஆனா ஆண்டோடைய பார்வை அப்படி இல்லை. அல்லேலூயா. திருப்பி அவங்க பிள்ளை பெற்றுட்டு தேவாலயத்துக்கு வரும்பொழுது ஏலிக்கு யாருன்னே ஞாபகம் இல்லை. ஆனா ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு மறந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, மறக்க மாட்டார். ஏசாயா 49:15 வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் மறந்துடுவாங்க, மனுஷன் என்ன பண்ணுவான், மறந்துடுவான். ஆனா இந்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அம்மா பொருத்தனை பண்றாங்க. அந்த பொருத்தனையை கரெக்டா என்ன பண்றாங்க, அவர் பால் மறந்த உடனே, அவர் சாமியில் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்பயே கூட்டிட்டு வந்து எங்க விட்டுறாங்க, அவங்க பொருத்தனையை நிறைவேற்றுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய்மார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை சபைக்கு கூட்டு வர மாட்டோம். இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பாக்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நிறைய டியூஷனுக்கு அனுப்புறாங்க பிள்ளைங்களை. நல்லா படிக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், எல்லாம் நல்லது தான்.
எல்லாம் இந்த மூச்சு இருக்கிற வரையும் தான். இந்த காத்து உள்ள வந்துட்டு போது பாருங்க, இது இருக்கிற வரையும் தான். இது ஒரு 10 நிமிஷம் நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டாக்டர் அந்த டிகிரி எல்லாமே என்னதுங்க, வேஸ்ட். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் எப்படி என்றேன் தெரியுங்களா, குப்பையும் நஷ்டமா என்றேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்க்கணும். நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அல்லேலூயா. பிள்ளைகளை உங்களுடைய சர்க்கிளுக்குள்ளேயே வச்சிருக்கணும். பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, தாய்மாருங்க, உங்க சர்க்கிளுக்குள்ளேயே வச்சுன்னு இருக்கணும். நிறைய வீட்டுல அப்பாவுக்கு தான் பயப்படுவாங்க, அம்மாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பயப்படாம. ஏன்னா தாய் உள்ளம் ரொம்ப அன்பு நிறைஞ்ச உள்ளம், பாசம் நிறைஞ்ச உள்ளம். நம்ம சோகமா உட்காந்தா முதல்ல ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா தாய்மார் தான். தாய் தான். அம்மா தான் என்ன பண்ணுவாங்க. ஆமா, ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் போனாராம். போகும்போது அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்டாராம், வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு. அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறான், டைமிங்ஸ் உனக்கு செட் ஆகுமா அப்படின்னு. அவங்க அக்கா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறான், எவ்வளோ சம்பளம் அப்படின்னு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. என்ன கேட்டாங்களா, எப்படியாப்பட்ட உள்ளம் பார்த்தீங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கிற தாய்மார்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு 2 படம் அது போட முடியுமா, அது போட முடியுமா? நான் நியூஸ்ல பார்த்தேங்க, 100 ரூபாய், எவ்வளோ, 100 ரூபாய் சாராயத்துக்கு பெண் குழந்தை வித்துட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா. எவ்வளோ, 100 ரூபாய் குடிக்கிறதுக்கு. 100 ரூபாய்க்கு எவ்வளவு வித்துக்கு? 100 ரூபாய்க்கு ஒரு பெண் குழந்தை ஒரு அம்மா வித்துட்டு இருக்குது. இன்னொரு அம்மா நியூஸ்ல பாத்தீங்களா, வாய் பேச முடியாத ஒரு பிள்ளை, காது கேட்காதான், தூக்கிட்டு போய் முதலுக்கு எதையா போட்டு இருக்குது. தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்குது. இப்படியும் இருக்கிறாங்க தாய்மார்கள் இல்ல. யோசிச்சு பாருங்களேன், அவங்களாம் எப்படியாப்பட்டோம், எப்படி இந்த விஷயமா இருக்குல்ல. சில பேர் இந்த உலக ஆசை, சில தேவையில்லாத விஷயங்களுக்காக என்ன பண்றாங்க, பிள்ளைகளை சாவடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்டவர்கள் இருக்கிற உலகத்துல தான் கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார் சொன்னா அது ஆசீர்வாதத்துக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். 3வது நாள் நான் கடைசியா முடிச்சிடுறேன். கடைசியா ஒரு இன்னொருத்தவங்களை பார்த்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 27:5. ஆதியாகமம் 27:5. ரெபேக்கா என்ன பண்றாங்க, ஈசாக்கு அவங்க பெரிய பையனை கூப்பிட்டு பேசுறாரு. ஈசாக்குடைய பெரிய பையன் ஏசா கூப்பிட்டு பேசுறாரு. என்னன்னா, மகனே, எனக்கு வயசாயிடுச்சு, கண்ணுலாம் இருந்து போச்சு, எனக்கு கண்ணு தெரிய மாட்டுது, நான் சீக்கிரம் என்ன பண்ணுவேன், செத்து போயிடுவேன். நீ உடனே என்ன பண்ணு, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு நீ வேட்டையாடி சில காரியங்கள் எனக்கு எடுத்துடும், அதை நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசா கிட்ட பேசின்னு இருக்கும் போது இதை யாரு கேட்கறாங்கன்னா, ஈசாக்குடைய மனைவி ஏசாவோட அம்மா இதை கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னங்க, ரெபேக்கா. நீங்க அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 24 வச்சுங்க, நான் பாஸ்டா போயிடுறேன். 24:16 வசனம் சொல்லுது, அவர் புருஷனை அறியாது இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெபேக்கால வளர்த்த விதம் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா நல்லா அருமையா வளர்க்கிறார். இந்த அம்மா எப்படியாப்பட்டவங்க, அதே 16 வசனம் சொல்லுது, மகா ரூபவதி. எப்படி இருக்கிறாங்க, மகா இருக்கிறவங்க. 3வது பாருங்க, அதாவது நார்மலா ஒரு பாட்டில தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ஒட்டகம் மாதிரி குடுக்கிறானேன்னு கிண்டல் பண்ணும். ஆனா அந்த ஒட்டகத்துக்கே தண்ணி கொடுக்கணும்னா அது லேசான காரியம் கிடையாது. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. தண்ணீர் கொடுத்தது மாத்திரம் இல்லாம கூட கூட்டின்னு வந்தா இருப்பாங்க அந்த வேலைக்கார எலியாசார், அவருக்கு என்ன பண்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, தாகத்தை தீர்க்கிறாங்க. அல்லேலூயா. யாருடைய தாகத்தை, அந்த ஊழியக்காரனுடைய தாகத்தையும் அந்த விலங்கு அந்த ஒட்டகத்தோட தாகத்தையும் தீர்க்கிறாங்க. நிறைய நல்ல குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது, அவங்கள தப்பே சொல்ல முடியாது. ஆனா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஓர வஞ்சனை. என்ன வஞ்சனை? ஆமா, இன்னைக்கு வீட்டுல 2 ஆம்பளை பசங்க தான் நினைச்சிங்களேன், பெரிய புள்ள அப்பா பையனா இருப்பான், சின்ன புள்ள
அம்மா பையனா இருப்பான். எங்க வீட்டுல நான் அப்பா பையன், என் தம்பி எங்க அம்மா பையன். ஏன்னா எங்க அப்பா நான் லேட்டா பிறந்தேன் அப்படின்றதால ரொம்ப என் மேல செல்லம். அவங்களுக்கு செய்யறத காட்டும் எனக்கு அதிகமா செய்வார். ஆனா எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எனக்கு செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, ஆனா என் தம்பிக்கு ரொம்ப அதிகமா செய்வாங்க. என் தம்பிக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமா செய்வாங்க. ஏன்னா கடைசி பிள்ளைக்கு செல்லம் அம்மாங்க தான் இல்ல இல்லையா? ஆமா. அவங்க செய்யறீங்களா செய்யலையா? உங்க வீட்டுல நடக்குதுல்ல? ஆமா. இன்னும் கடைசி பிள்ளை 2 பிள்ளை பொன் பிள்ளையா இருந்துட்டு கடைசி பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தான்னு நினைச்சுங்களேன், இன்னும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உருகுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எனக்கு கடைக்குட்டி இல்ல அதனால அப்படின்வாங்க. பாருங்க, இந்த அம்மா அந்த காரியம் தான் செய்யறாங்க. யாக்கோப ஒரு தவறான பாதையில நடத்துறாங்க. நல்ல ரூபவதி, நல்ல அழகு நிறைஞ்சவங்க. ஆனா இவங்க ஒரு கத்து கொடுக்கிற விஷயம் எப்படி கத்து கொடுக்குறாங்க யாக்கோபுக்கு? யாக்கோபுனாலே என்ன பேரா? யாக்கோபுன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அவன் எத்தன், திருடன். அதுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கிறது யாருன்னு சொன்னா அவங்க தாய். அல்லேலூயா. உடனே யாக்கோபை கூப்பிடுறாங்க. டேய் இங்க வாடா, தூக்கின்னு இருக்கிற உங்க அப்பா உங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு, நீ உடனே போய் என்ன பண்ணு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வா, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், அதை எடுத்துன்னு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பிள்ளைங்களா எவ்வளவு பாவம் தெரியுமா வீட்டுல? அல்லேலூயா. நீங்க வீட்டுல யாரெல்லாம் நீங்க பெரியவங்க வீட்டுக்கு மூத்தவங்க யாருங்க வீட்டுக்கு? ஆமா, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம் வீட்டுல அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு பெரிய பிள்ளையா இருக்கிறது தியாகிக்கு சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் எடுக்கணுங்க. அவர் சொல்லுவாங்க, அப்பா நீ பெரியவன் தானப்பா, சின்ன பையன் கூடப்பா, நான் மனுஷன் இல்லையா அப்போ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏய் தம்பிடா, தம்பி கூறாருண்டு அப்படின்வாங்க எங்க அம்மா. சின்ன பையன்டா அவன், நீ பெரியவன் தானே. பெரியவனா எனக்கும் ரத்தம் தானே ஓடுது உள்ள, எனக்கும் எலும்பு தானே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், பெரியவங்கன்னா ரொம்ப அவங்க தியாகிகளுக்கு சமம். அத போல ஏசு என்ன பண்றாரு, முன்னாடி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இந்த கூழுக்காக ஏமாந்துறாரு. 2வது என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை ஏமாந்துறாரு. அதுக்கு காரணம் யாரா இருக்கிறாங்க? தாய். கூப்பிட்டு உடனே அவன் சொல்றான், அம்மா என்னை தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சு வரம்மா, எங்க அண்ணன் அவனுக்கு உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும், எனக்கு அப்படி இல்லையே, டேய் ஒரு ஆடு அடிச்சு அது மேல போட்டுக்கடா, ஐடியா கொடுக்குறாங்க அம்மா. அல்லேலூயா. அப்பதான் அப்படி உடனே வந்து தொட்டு பாக்குறாரு அவங்க அப்பா. இது ஏசாதான், ஆனா குரல் யாக்கோபு குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் கேட்கிறாரு. இல்ல நான் ஏசாதான். சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரு. திருப்பி பாவம் அப்பதான் வராரு உள்ள ஏமாளி. உள்ள வந்து, அப்பா இந்தாப்பா எல்லாம் இப்பதானப்பா நான் உன்னை ஆசீர்வதிச்சேன். அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அவர் மனசு. ஆனா அதால் தான் சொன்னேன், பெரிய பிள்ளைகள்லாம் தியாகிகள் அப்படின்னு. அல்லேலூயா. திருப்பி கடைசியில அவங்க அண்ணனுக்கு பயந்து அவங்க மனைவியெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. அவங்க அண்ணனுக்கு பயப்படுறாரு, என்னை வெற்றுவானோ, என்னை கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு. ஆனா செஞ்சாரா ஏசா செஞ்சாரா? செய்யலங்க. ஏன் தெரியுங்களா? அதாங்க பாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பாசமே அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பெரிய பிள்ளைங்க இருந்தா அல்லேலூயா சொல்லுவீங்க, சொல்லவே மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து பெரிய பிள்ளை தான் தெரியுமா? மரியாளுக்கு அவர் முதல் பிள்ளை தெரியுங்களா? அவருக்கு அப்புறம் நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க. அதான் தான் நான் சொல்றேன், அவங்கள பாக்கியவான்கள் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு தவறான ஒரு பாதையை காட்டுறாங்க, நீ ஏமாத்தி என்ன பண்ணு, வாங்கிக்கோ அப்படின்னு. ரெபேக்காள் நல்ல அம்மா தான், நல்ல சௌந்தரியம், நல்ல ஒரு ஈசாக்கு ஏத்த ஜாடிக்கு ஏத்த மூடி அவங்க. ஆனா பிள்ளைன்னு வரும்போது கொஞ்சம் என்ன பண்றாங்க தாய்மாருங்க, எப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. காரணம் ஏன் சொன்னா அதான் தாய் பாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாப்பிடலனாலும் நான் பிள்ளை என்ன பண்ணும், சாப்பிடணும். தகப்பன் நினைப்பாரு, நான் போகாத உயரத்தை என் பிள்ளை என்ன பண்ணும், போகணும். தாய் அதுக்கு மேல ஒரு படி மேல. அவங்க சாப்பிடலனாலும் அவங்க பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டாங்க.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வர்றதுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டாங்க. பாருங்க, மரியாள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்காக அர்ப்பணிச்சாங்க. எத்தனை பெரிய பாக்கியம்! பார்த்த மாதிரி நல்ல குணங்களோடு கடைசியா ஒரே ஒரு வசனம் மாதம் முடிச்சலாம். நீதிமொழி 31 28 வாசிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி, இந்த வசனம் படிக்கிற வசனம் இருக்கிற தாய்மார்களுக்கு நான் சமீபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, நிறைய பேர் குணசாலியா இருக்கிறாங்க, நீங்க தான் உங்க புருஷனுக்கு எல்லாரோட மேல்பட்டவன். அல்லேலூயா. இப்பயும் அல்லேலூயா வரலன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க புருஷன் சொல்றாருங்க, அநேக குணசாலிகள் உண்டு, இருந்தாலும் நீ தான் எப்படி அப்பட்டவன் படிங்களேன். அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை அழகா முடியுது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். நீ கர்த்தருக்கு பயப்படணும், பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். வசனம் சொல்லுது, பிள்ளையானவனுடைய நடத்த வேண்டிய வழி நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அது என்ன பண்ண மாட்டான், விடாது இருப்பான். அல்லேலூயா. தாய் பெற்றோருடைய கடமை பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும், ஏன் திருமணமான அதுக்கப்புறம் கூட பிள்ளைகளை நடத்த வேண்டிய காரியம் உங்களுடைய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை நடத்துங்க. அண்ணால போல பொருத்தனை நிறைவேற்றுங்க. மோசையை போல, மோசையோட அம்மா போல என்ன பண்ணுங்க, புத்தி உள்ளவங்களா நடந்துக்குங்க. ரெபேக்கால போல ஓர வஞ்சனையா இருக்காதீங்க. பிள்ளைங்க எல்லா பிள்ளைக்கும் நேர்த்தியா கொடுக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.